சேலம் விமான நிலையத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை பார்க்கலாம். கனிம வள கொள்ளை சாதாரணமா இல்ல. நான் கண்கூடையா பார்த்துட்டேன். அங்க ஒரு பெரிய காட்ஃபாதர் இருக்கார். அந்த நிச்சயமா சிபிஐ என்கொயரி வரும். அதை நாங்க வர வைப்போம். இல்ல யார் யார் இருக்கிறாங்களோ எங்களுக்கு எந்த குவாரியும் நாங்க சொந்தமா வச்சிடலன்னு சொன்னா போதாது. காட்ஃபாதர் எல்லாம் மத்தவங்களை இயக்கிட்டு இருப்பாங்க அவ்வளவுதான். அவருக்கு இன்னொரு மேல காட்ஃபாதர் இருக்கா. எல்லா காட்ஃபாதர் பத்தி எங்களுக்கு தெரியும். ஏன்னா நடந்திருக்கு தெரியும் எங்களுக்கு. நிச்சயமா இதெல்லாம் எல்லாமே உறுதியாக இந்த என்கொயரி வரும். சிபிஐ என்கொயரி வரும். அதனால திமுக மீது மக்கள் நம்பிக்கையை இழந்து விட்டாங்க. திமுக ஆள்வதற்கு தகுதி இல்லாத ஒரு கட்சி. நிர்வாகம்னா தெரியல. கடன் சுமை அவ்வளவு இருக்கு. இவங்க பொய்ய சொல்லிட்டு 11,32,000 கோடி தொழில் முதலீடு வந்திருக்கிறது என்று முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பொய்யை சொல்லிட்டு இருக்கிறார். நிதி அமைச்சரும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பொய்ய சொல்லிட்டு இருக்காங்க. அதிகமா வந்தது 1,00,000 கோடி தான் தொழில் முதலீடு 4.5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் வந்திருக்கு. அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனா அமைச்சரவையில அவங்க அனுமதி கொடுத்ததே 1,4 லட்சம் கோடி தான். 1,7 லட்சம் கோடி அனுமதி கொடுத்துட்டு நீங்க எப்படி 11,32,000 கோடி தொழில் முதலீடு வந்திருக்குன்னு எப்படி சொல்லுங்க? புரிந்துணர்வு ஒப்பந்தம் வேற. ஒப்பந்தம் போடுறது கையெழுத்து யார் வேணா போடுவாங்க. அதுல எவ்வளவு வந்திருக்குன்னு தானே காரணம். அதுல 34 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருச்சா? இப்படி எல்லாம் பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசு. கனிம வள கொள்ளை சாதாரணமா இல்ல. நான் கண்கூடையா பார்த்துட்டேன். அங்க ஒரு பெரிய காட்ஃபாதர் இருக்கார். அந்த நிச்சயமா சிபிஐ என்கொயரி வரும். அதை நாங்க வர வைப்போம். இல்ல யார் யார் இருக்கிறாங்களோ எங்களுக்கு எந்த குவாரியும் நாங்க சொந்தமா வச்சிடல.